30 நாட்களில் ஃபோட்டோஷாப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செலெக்ஷன். நான் சுகுமார் சுவாமிநாதன், கிராஃபிக் டிசைனர், வீடியோ எடிட்டர் அண்ட் ட்ரைனர். வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபோட்டோஷாப்பில் செலெக்ஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு தேவையான விஷயங்களை செய்கிறது. ஸோ அதை நம்ம இப்போ உதாரணத்தோடு பார்ப்போம். நான் ஒரு இமேஜை இப்போ கேன்வாஸில் ட்ராப் பண்ணுறேன். ஸோ இதில் எனக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் எனக்கு ஃபோக்கஸ் பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு நிறைய செலெக்ஷன் டூல்ஸ் இருக்குது. முதல்ல நான் இங்கே மார்க்கி டூல் எடுக்கிறேன். ஸோ எந்த ஒரு டூல் குரூப்பையும் நம்ம ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணோன்னா அதில் இருக்க எல்லா டூல்ஸும் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் மார்க்கி டூல், எலிப்டிக்கல் மார்க்கி டூல்னு இருக்குது. நான் ரெக்டாங்கிள் மார்க்கி டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த இமேஜில் வந்து ஒரு ரேஞ்ச் நான் வரைகிறேன். இப்போ இந்த இமேஜில் நம்ம இங்கே வரைஞ்ச ரேஞ்ச் மட்டும் செலக்ட் ஆகியிருக்கு. இப்போ இந்த செலெக்ஷனை நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சில டெமோஸ் பார்ப்போம். ஸோ இந்த ஏரியா செலக்டட் பண்ண ஏரியாவை நம்ம அப்படியே கீபோர்டில் டெலிட் ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த ஏரியா டெலிட் ஆகிடுச்சு. Ctrl Z அன்டூ பண்ணுறேன். இப்போ இந்த செலக்டட் ஏரியா மட்டும் எனக்கு தனியாக காப்பி பண்ணி இன்னொரு லேயரில் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம மேனுவலாக இங்கே எடிட்டில் காப்பி பேஸ்ட், அதாவது Ctrl C அண்ட் Ctrl V கொடுக்கலாம். நான் இப்போ Ctrl C ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ லேயர் பேனலுக்கு கவனிங்க, Ctrl V ப்ரெஸ் பண்ண உடனே அது ஒரு தனி லேயராக பேஸ்ட் ஆகியிருக்கு. நம்ம அதை இங்கே செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ அகெயின் அன்டூ கொடுக்குறேன். இப்படி மேனுவலாக பண்ணாமல் நம்ம டைரெக்டாக Ctrl J கொடுத்தோம்னாலும் நம்மளுடைய செலெக்ஷன் Ctrl C Ctrl Vக்கு ஈக்குவலாக காப்பி அண்ட் பேஸ்ட் ஆகிடும். அகெயின் அன்டூ கொடுக்குறேன். நம்ம செலக்ட் பண்ண இந்த ஏரியாவில் மட்டும் நம்ம ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், கலர் கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நான் இப்போது இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் போயிட்டு இங்கே பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட்னு இருக்குது. நான் இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண இடங்களில் மட்டுமே அந்த பிரைட்னஸ் அப்ளை ஆகிறது நம்ம பார்க்கலாம். அகெயின் அன்டூ பண்ணிடுறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல எனக்கு ஒரு தனியாக கலர் ஃபில் பண்ணணும் அப்படின்னா இங்கே லேயர் பேனலில் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் சாலிட் கலர் அப்படின்னு நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா இங்கே ஒரு தனி லேயராக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் லேயராக ஒரு சாலிட் கலர் நம்மளுடைய செலெக்ஷனில் ஃபில் ஆகிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் லேயர் என்ன, இதெல்லாம் எப்படி நம்ம பயன்படுத்துறதுன்னு அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்ப்போம். அகெயின் நான் அன்டூ பண்ணிடுறேன். இப்போ நம்மளுடைய செலெக்ஷனை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுக்கணும், பேக்ரவுண்டும் இருக்கணும், இதையும் தனியாக பிரித்து எடுக்கணும் அப்படின்னா இங்கே டைரெக்டாக நம்ம லேயர் பேனலில் மாஸ்க் ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேக்ரவுண்ட் இமேஜ் பத்திரமா இருக்குது. ஆனால் இந்த செலெக்ஷனை மட்டும் நமக்கு தனியாக பிரித்து கொடுத்துருக்கு. நம்ம எந்த நேரத்தில் வேணால் நமக்கு தேவைப்படும் போது எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாஸ்க் ஆப்ஷன்னா என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு தனியாக வீடியோ பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட அதை பாருங்கள். இல்லை நம்ம இந்த சீரீஸ்லேயும் 30 நாட்களில் ஃபோட்டோஷாப்லேயும் இந்த லேயர் மாஸ்க் ஆப்ஷன் எப்படி பயன்படுத்துறதுன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண இடங்களை மட்டுமே இந்த மாஸ்க் பிரித்து கொடுத்துருக்கு. நமக்கு அது வேண்டாம் அப்படின்னா நம்ம இதை ரைட் கிளிக் பண்ணி டெம்பரரியாக டிசேபிள் லேயர் மாஸ்க்கும் கொடுக்கலாம். இல்லை அன்டூ பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி நம்ம டெலிட் லேயர் மாஸ்க்கும் நம்ம கொடுக்கலாம். நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த ஒரிஜினல் புகைப்படம் அப்படியே வந்துடும். இந்த செலெக்ஷன்லேயே நம்ம மேலும் சில முக்கியமான ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். நான் அகெயின் மார்க்கி டூல் எடுத்துக்கிட்டு இங்கே நான் ரைட் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதோடைய ரிலேட்டடான சில ஆப்ஷன்ஸ் வருது. ஸோ நம்ம செலக்ட் இன்வர்ஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா நம்ம செலக்ட் பண்ணதை தாண்டி இப்போ சுற்றி இன்னொரு செலெக்ஷன் உருவாகி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம செலக்ட் பண்ண ஏரியாவை தவிர்த்து மற்ற ஏரியாக்கள் இப்போது செலக்ட் ஆகியிருக்கு. இதோடைய ஷார்ட்கட் Ctrl Shift I. இப்போ பாருங்கள், Ctrl Shift I நான் ப்ரெஸ் பண்ணுறேன், நம்மளுடைய செலெக்ஷன் மட்டும் வந்துருச்சு. அகெயின் Ctrl Shift I ப்ரெஸ் பண்ணுறேன், நம்ம செலக்ட் பண்ணது தவிர மற்ற இடங்கள் இப்போது செலக்ட் ஆகியிருக்கு. இப்போ இதை நம்ம செக் பண்ணுறதுக்கு அகெயின் Ctrl J ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் நம்மளுடைய ஒரிஜினல் லேயரை நான் ஆஃப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செலெக்ஷனை விட மற்ற ஏரியாக்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் டூப்ளிகேட் ஆகியிருக்கு. இவ்வளோ நேரம் நம்மளுடைய செலெக்ஷன் காப்பி பேஸ்ட் பண்ணும்போது டூப்ளிகேட் பண்ணும்போது பார்த்தோம்னா எட்ஜஸ் ஷார்ப்பாக நம்ம செலக்ட் பண்ண ரேஞ்ச் மட்டும் கரெக்டாக இருக்கும். இதே நம்ம கொஞ்சம் ஸ்மூத்தாக பிளர்டான எட்ஜஸ் வேணும் அப்படின்னா நம்ம ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபெதர்ன்ற ஆப்ஷன் எடுக்கிறோம். இங்கே ஃபெதர் ரேடியஸ் எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறோமோ, உதாரணத்துக்கு நான் ஒரு 20 பிக்சல்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து செலெக்ஷன் கொஞ்சம் அது மாடிஃபை பண்ணியிருக்கு. அகெயின் Ctrl J கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், அப்படி ஒரிஜினல் லேயர் ஆஃப் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லேயர் வந்து எட்ஜஸ் ஸ்மூத்தாக, எட்ஜஸ் எங்கே இருக்குன்னே தெரியாத அளவுக்கு ஒரு பிளட் எஃபெக்டோட காப்பி ஆகியிருக்கு. இதை நம்ம ஃபெதர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்மளுடைய செலெக்ஷன் டூலில் அடுத்தது எலிப்டிக்கல் மார்க்கி டூல் இருக்குது. இது வந்து இப்படி சர்க்குலராக நமக்கு வந்து காப்பி ஆகும். எலிப்டிக்கலாக இருக்கட்டும், ரெக்டாங்குலர் மார்க்கி டூலாக இருக்கட்டும், நம்ம இதை செலக்ட் பண்ணும்போது இந்த ரேஞ்ச் வந்து வித் அண்ட் ஹைட் டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக போகுது. இது நமக்கு பர்ஃபெக்ட் சர்க்கிளாவோ பர்ஃபெக்ட் ஸ்கொயராகவோ வரணும் அப்படின்னா நம்ம இதை ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு நம்ம ட்ராக் பண்ணோன்னா நமக்கு பர்ஃபெக்ட் சர்க்கிளாவோ பர்ஃபெக்ட் ஸ்கொயராகவோ இந்த ரேஞ்ச் நமக்கு வரும். நம்ம ஒரு செலெக்ஷன் வரைஞ்சிட்டோன்னா அந்த செலெக்ஷன் நமக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்ம Ctrl D கொடுக்கலாம். D ஃபார் டீசெலக்ட். இங்கே செலக்ட் மெனுலையும் அது இருக்கும், டீசெலக்ட். ஸோ நமக்கு ஒரே டைமில் எல்லாமே நமக்கு செலக்ட் ஆகணும்னா Ctrl A செலக்ட் ஆல். செலக்ட் மெனுவில் அதுவும் செக் பண்ணிக்கலாம். Ctrl A ஃபார் செலக்ட் ஆல். அடுத்தது நம்ம ஒரு ரேஞ்சை செலக்ட் பண்ணுறோம், ஒரு இடத்த செலக்ட் பண்ணுறோம். ஆனால் இந்த செலெக்ஷனில் நான் இன்னும் கொஞ்சம் விஷயங்களை ஆட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா நம்ம இங்கே கவனித்து பார்த்தோம்னா இங்கே நமக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. முதல் ஆப்ஷன் டிஃபால்ட்டாக நமக்கு வந்து நார்மலான ஒரு மோடில் இருக்கும். நம்ம ஒரு இடத்த செலக்ட் பண்ணும்போது அது செலக்ட் ஆகும். நம்ம அடுத்த இடத்துக்கு போயிட்டோம்னா இந்த செலெக்ஷன் டீசெலக்ட் ஆகிட்டு நம்மளுடைய அடுத்த செலெக்ஷன் தான் செலக்ட் ஆகும்.
ஆனால் நமக்கு அந்த செலெக்ஷனும் இருக்கணும், அடுத்து நான் வரைய போகிறதும் சேர்ந்து எனக்கு கம்பைன் ஆகணும் அப்படின்னா நம்ம இங்கே 2வது ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். இது ஆட் டு செலெக்ஷன். நம்ம இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு பண்ணும்போது நம்ம இங்கே வரைய நமக்கு செலெக்ஷன்ஸ் நமக்கு ஆட் ஆகிக்கிட்டே போகிறத நம்ம பார்க்கலாம். அதே போல் 3வது ஆப்ஷன் நம்மளுடைய செலெக்ஷனை டெலீட் பண்ணிகிட்டேவும் நம்ம போகலாம். இதுக்கான ஷார்ட்கட் இருக்குது. நம்ம நார்மல் மோடில் வச்சுட்டு நம்ம வரைகிறோம். இப்போ நம்ம ஷிஃப்ட் அழுத்தினோம்னா நம்மளுடைய நார்மலான செலெக்ஷன் ஏரோ ப்ளஸ்ஸோடைய சிம்பிளோட நமக்கு காட்டுது. நம்ம ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு நம்ம வரைய நம்மளுடைய செலெக்ஷன்ஸ் ஆட் ஆகிட்டே போகிறத பார்க்கலாம். அதே டைமில் நம்ம ஆல்ட் ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளுடைய ஏரோ கீழே மைனஸ் சிம்பிள் காட்டுது. இப்போ நம்ம வரைகிற ரேஞ்ச் இங்கே டெலீட் ஆகிட்டு போகிறத நம்ம பார்க்கலாம். ஸோ செலெக்ஷன்ஸ் பற்றி பேசிக்கான கான்செப்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஃபோட்டோஷாப்பில் பல வகையான செலெக்ஷன் மெத்தட்ஸ் இருக்குது, டூல்ஸ் இருக்குது. நம்ம அதெல்லாம் அடுத்த வகுப்புகளில் ஒவ்வொன்றா பார்ப்போம். தொடர்ந்து வரையக்கலைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றி. இது தவிர உங்களுக்கு டைரெக்டாக 1-to-1 தனிப்பட்ட முறையில் ஃபோட்டோஷாப், இன்டிசைன், இல்லுஸ்ட்ரேட்டர், ப்ரீமியர் ப்ரோ கற்றுக்கணும்னா நான் ட்ரைனிங் வழங்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் வரையக்கலையில் சந்திப்போம். சுகுமார் சுவாமிநாதன்.